வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தினமும் தொடர்ந்து ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடும்போது நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக நம்ம தினமும் தொடர்ந்து ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். மருத்துவரை அணுகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே நமக்கு அமையாது. அந்தளவுக்கு உடலை நமக்கு ஆரோக்கியமாக ஆப்பிள் பழம் வைக்கும். ஆப்பிள் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குது. அப்படின்றதால நம்மளுடைய இம்யூன் பவரை ஆப்பிள் பழம் அதிகரித்து நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நமக்கு ஆப்பிள் பழம் குணப்படுத்திடும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பலவிதமான தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நலமோடு வாழ வைக்கும். எனவே தொடர்ந்து ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நமக்கு ஒரு நாளைக்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான விட்டமின் சி எனும் உயிர் சத்து, இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விட்டமின்கள். இது எல்லாத்தையுமே 14% ஆப்பிள் பழம் உள்ளடக்கி இருக்குது. அப்படின்றதால தொடர்ந்து தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆப்பிளில் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய ஃபைபர் நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஆப்பிள் பழத்தை சாப்பிடும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் ஆனது கரைந்து போயிடும். செரிமானம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல கொழுப்பு சத்து தான் நமக்கு வேணும், கெட்ட கொழுப்பு வேண்டாம். அப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் தானாகவே கரைந்து வெளியேறுவதற்கு இந்த பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து வேணும். அப்படின்றதால ஆப்பிள் பழத்துல இந்த சத்து இருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்ல கொழுப்பு மட்டும் நமக்கு வளமான இருக்கும், கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிக்கலாம். இதன் மூலமாக இதயம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய மாரடைப்பு, பக்கவாதம், தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, பிளேக் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் வலுவான இதய அமைப்பை பெற்று நலமோடு வாழ்வதற்கெல்லாம் ஆப்பிள் பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய கியூகர்சிடின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் மூளை செல்கள் அழியாமல் பாதுகாத்து நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்குது. ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா மூளை செல்கள் எல்லாம் அழியாமல் புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறதால எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு வாழ்வீங்க. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எனவே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்குமே நம்ம அவங்களுக்கு ஆப்பிள் பழத்தை கொடுக்கலாம். ஸோ அவங்க ரொம்பவே ஃபாஸ்ட் லேர்னராக செயல்பட்டு நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க, மார்க்ஸ்லாம் நிறைய புரிஞ்சும் படிப்பாங்க. அவங்களுடைய மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வயதானவர்களுக்கெல்லாம் நம்ம ஆப்பிள் பழத்தை கொடுக்கும்போது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த மறதி நோய்கள் அவங்களுக்கு இருக்காது. அதை அவங்களுக்கு குறைச்சிக்கலாம். அதாவது ஓரளவுக்கு அவங்களுடைய மறதியை கட்டுப்படுத்த முடியும். ஆப்பிள் பழத்தில் என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மூளை செல்கள்லாம் அழியாமல் பாதுகாக்கிறதால நரம்பு மண்டலத்தையும் பாதுகாத்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். எனவே நம்ம எளிதில் எதையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு நம்ம யோசிக்கக்கூடிய திறனை பெற்றுக்கொள்வதற்கு, மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். ஆப்பிள் சாற்றில், அதாவது ஆப்பிள் ஜூஸ்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய வினிகர் தான் ஆப்பிள் சீடர் வினிகர்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் அனைத்து வீடுகளிலுமே அத்தியாவசியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளில் இந்த ஆப்பிள் சீடர் வினிகரும் இருக்குது. ஆப்பிளை நம்ம அதிகம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்டால் கண்புரை நோய் ஏற்படுவதை நம்மளால் தடுக்க முடியும். கண் பார்வையை நம்ம கூர்மையாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதுணையாக ஆப்பிள் பழம் இருக்கும். குறிப்பாக ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்கும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கும். ஆப்பிள் பழம் நம்ம சாப்பிடும்போது ஞாபக சக்தி அதிகரிக்கிறதோடு மூளையில் நோய் தாக்கம் எதுவுமே ஏற்படாது. அந்த மூளையில் நோய் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் நமக்கு அந்த வாய்ப்பை நம்ம குறைச்சி கொள்ளலாம். ஸோ எந்த விதமான அஃபெக்ட்டுமே நம்மளுடைய மூளையில் இருக்காது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கிறதால சுகர் பேஷண்ட்ஸ் தங்களுடைய உணவுகளில் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பீஸாக அவங்க ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அவங்களுக்கு கட்டுக்கோப்பாக கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது. காரணம் என்ன அப்படின்னா ஆப்பிள் பழத்தில் பார்த்தோம் அப்படின்னா குறைந்த அளவில் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு உணவுப் பொருள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுப் பொருள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோடைய அளவு நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை எந்த அளவுக்கு உயர்த்துது, எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொடுப்பாங்க. ஸோ அந்த
அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் பழம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது, அதாவது குறைந்த அளவில் கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கிறதால சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. எனவே நீரிழிவு நோய் இருக்கிறவங்கலாம் தாராளமாக ஆப்பிள் பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. ரத்தத்தில் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அவங்க அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் ஆப்பிள் பழம் உதவிகரமாக இருக்கும். எனவே நீங்கள் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னாலும், ஸோ உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னாலும், சருமத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், முகப்பொருட்கள், தழும்புகள், வெட்டுக்காயங்கள் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய முக சருமங்கள் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிட்டு சருமத்தை வந்து புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னாலும், முடி ஆரோக்கியமாக உங்களுக்கு தலைமுடி வளர வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் ஆப்பிள் பழத்தை சேர்த்துக்கொள்ளலாம். நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கு தொடர்ந்து தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடும் போது நீங்கள் நலமோடு இருப்பீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.